தொடர்ந்து பிகேஆர்எஸ்சி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் முக்கிய காரணம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு தரலன்னா இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்கு உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை பகிர்ந்துக்கிற எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தொடர்ந்து நம்ம பேசுகிற அரசியலை சரியாக புரிந்து கொண்டு நம்ம கூட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பசுபதி அண்ணனுக்கு அவரோட லவ்வுக்கு ரொம்ப நன்றி. ஆர்.ஆர். சீனிவாசன் தோழர் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். அவருடைய டாக்குமெண்ட்ரிலாம் நதியின் ஓலம் தானே தோழர், அதை பார்த்துட்டு நான் வந்து அழுதுட்டு அப்படியே வெளியே ஓடினேன். நான் என்னால் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல. அது அப்புறம் ஆனந்த் பட்வர்த்தனுடைய ஜேபீம் சொல்லிட்டு ஜேபீம் காம்ரேட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து என் லைஃப்பை வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு. அதாவது லைவ் ஆக்ஷன் படத்தை விட சாரி இந்த ஃபியூச்சர் லென்த்தை விட வந்து டாக்குமெண்ட்ரிஸ் தான் எனக்கு வந்து பயங்கரமாக நிறைய உண்மையை வந்து ரொம்ப நெருக்கமாக எனக்கு சொன்னதுன்னா வந்து டாக்குமெண்டேஷன் சொல்லலாம். நிறைய டாக்குமெண்டரிஸ் ஃபிலிம்ஸை வந்து நான் பார்த்துருக்கேன், தேடி தேடி பார்த்துருக்கேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கதை உலகம், அதோட உண்மைத்தன்மை என்னை வந்து ஒரு ரொம்ப அதை நோக்கி நகர ஆரம்பித்தது. ஸோ அப்படி தான் இப்போ நான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறப்போ டாக்குமெண்ட்ரிஸாக இருக்கும், இல்லை ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும், இல்லைன்னா வேர்ல்டு மாஸ்டர்ஸோட ஒர்க்கை பார்க்குறப்போ தான் எனக்கு சினிமா பண்ணணுன்னு ஆசையே வந்தது. சரி, ஓகே, நம்மளும் வந்து சினிமா பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ காத்திரமாக ஒரு அரசியல் பேசுகிற திரைப்படங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுத்தது இந்த மாஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் வந்து சரி, ஓகே, நம்மளும் அப்படி ஒரு படம் பண்ணலாம். தமிழ் சினிமாவில் ஒரு தலித் இஷ்யூஸ் பேசுகிற படங்களை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது, நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு காத்திரமான முடிவோட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய அறிவை அப்புறம் பாஷா அம்பேத்கரை நம்பி, அவர் கொடுத்த அறிவை நம்பி நான் வந்து உள்ளே வந்தேன். ஸோ அது ஒரு எக்ஸ்போஜர் எனக்கு கொடுத்தது. வெறும் படமாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. அப்புறம் ஒரு நல்ல சேல்ரி கிடைக்கிற ஒரு நல்ல டைரக்டராக நான் இருந்ததுனால சரி, ஓகே, எனக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ எனக்கு சில தேவைகள் இருந்தது. இந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக, இல்லை ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக, அப்புறம் எல்லோரும் ஒன்று கூடுற இடத்துல சம்மந்தமாக ஏன் வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, தலித் இஷ்யூ ஏன் ஓப்பனாக ஒய்டராக டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, ஏன் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஏன் மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி இந்த டிஸ்கஷன் நகரவே இல்லை, ஏன் வந்து தலித்தோட பிரச்சனை தலித்தது மட்டும் இல்லை, ஒரு நான் தலித்தோடதும் கூட அப்படின்றது ஏன் யாரும் நம்பலை, ஏன் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்றது வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் கவலையாகவும் இயக்கமாகவும் இருந்தது. ஸோ அப்போது என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பேச ஆரம்பித்தேன். இதுதான் நான், ஸோ நான் இதை பற்றி தான் பேசுகிறேன், ஸோ நம்ம இதை பற்றி பேசுவோம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்னென்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிடாக இருப்பாங்க, இல்லை நம்முடைய லாங்குவேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். என்னோடய காலேஜில் நிறைய பிரச்சனை நடக்கும். அந்த தலித் இஷ்யூ ஓப்பன் பண்ணி பேசுகிறப்போ, இல்லை பாபா அம்பேத்கரை பற்றி பேசுகிறப்போ சரியாக என்கிட்ட ஒரு நல்ல லாங்குவேஜ் இல்லை. சரி, ரொம்ப ஹார்ஷாக சம்டைம்ஸ் பேசுவேன், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன், இல்லைன்னா சம்டைம்ஸ் அழுதுடுவேன். எனக்கு கரெக்டாக வந்து கன்வே பண்ண முடியாது. பட் ஆனால் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு இந்த ஃபிலிம்ஸு, இந்த டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் படித்து பார்த்து அப்புறம் நிறைய நான் நான் ஃபிக்ஷன்ஸ் நிறைய வாசிப்பேன். ஃபிக்ஷனை விட ஃபிக்ஷன்னா நாவல்ஸ் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் நான் ஃபிக்ஷன்ஸ் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்னை வந்து பயங்கரமாக நான் படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். சரி, இதை வந்து நம்ம எந்த லாங்குவேஜில் பேசலாம், எப்படி ஒரு மொழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, ஆனால் ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் ஹவுஸ் டிரெக்டராக தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட்டு. நான் என்னுடைய லைஃப்பில் நான் உருவாக்குற நினைக்கிற கதைகள் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஆர்ட் மூவிக்கும் ஜனரஞ்சகமான இருக்கிற மக்களுக்குமான நெருக்கத்தை யோசிக்கிறப்போ நிறைய டிட்டாச்மெண்ட் இருந்ததை என்னால், நிறைய இடைவெளி இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா என் அப்பா அம்மா பற்றி நான் யோசிச்சிருக்கேன், என் அண்ணனை யோசிச்சிருக்கேன், என் தெருவில் இருக்கிறவங்கள யோசிச்சிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்டே என்னுடைய படங்கள் போகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இல்லை என்னோடய தெருவாக இருக்கட்டும், என்னுடைய ஊர் மக்களாக இருக்கட்டும், ஸோ இவங்களும் என்னுடைய படங்களை பார்க்கணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நான்
நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, என்னுடைய மொழியில கொஞ்சம் சமரசம் செய்ய ட்ரை பண்ணேன். பட் ஆனா என்னுடைய கொள்கையில சமரசம் செய்ய வேணாம். நான் என்ன பாலிடிக்ஸ் பேசுறேனோ அத வந்து தீவிரமா பேசணும். ஆனா மொழியில கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு அந்த மொழி கூட எப்படின்னா, ஒரு ஒரு என்டர்டெயின் வேல்யூ உள்ள ஒரு என்கேஜ்டா இருக்கணும். அவ்வளோதான் நான் வந்து யோசிச்சது. ஒரு ரெகுலர் சினிமாக்கான ஒரு பேட்டர்ன்லயும் இருக்கக்கூடாது அப்படின்னும் நான் ட்ரை பண்ணேன். என்னோட அட்டகத்தி அப்படிதான் நான் ட்ரை பண்ணேன். அது சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் அது ஒரு ஒரு பெரிய வாயிலை எனக்கு திறந்து விட்டது. அப்புறம் மெட்ராஸ் ஒரு பெரிய பேசுபொருளா ஆனது. அது எனக்கு பல வாய்ப்புகளை குடுத்தது. ஸோ இப்படி இருக்கிறப்போ, எனக்கு என்னன்னா எப்பவுமே பாபா அம்பேத்கர் சொன்னதுதான். நீ வந்து ஆம், நீ பெற்ற கல்வியின் பயனை நீ உன்னுடைய சமூகத்துக்கு திருப்பி செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய முக்கியமான கோட் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆனது. ஸோ அப்ப எனக்கு கிடைச்ச இல்ல ஆம், எனக்கு கிடைத்த சில விஷயங்கள நான் மக்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன் நானு. ஸோ அந்த ஷேரிங் தான். ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம். நீளம் பண்பாட்டு மையம்னு உருவாக்கணும். கூகைன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை உருவாக்கி, அப்போ ஃபிலிம் லவர்ஸ்க்கு வந்து, இல்லை ஃபிலிம்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு சோஷியல் ரெலவெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுத்து அது என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. நான் பண்ணுறதோடு சேர்த்து இதுக்கு ஆர்வலர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதோட நம்மளோட சேர்ந்து இயங்குறதுக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அண்ட் அவர் நான் பெரிய ஒரு மூமெண்ட்டாக மாறுச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டு மாறினதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இது இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும். இன்னும் நிறைய பேசணும். இன்னும் இது ஒரு பெரிய விசாலமான ஒரு ஸ்பேஸாக மாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சதன் பயனா தான் இந்த வானம் ஃபெஸ்டிவல். பாபா அம்பேத்கருடைய பிறந்தநாள் அண்ட் ஜோதிராவ் புலே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, அப்போ ஆர்ட் ஸ்பேஸ் குறிப்பாக கலை இலக்கிய வடிவங்களை நான் வந்து தேர்ந்தெடுத்து இது சம்மந்தமாக பல நிகழ்வுகளை நடத்தலாம். இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம். ஸோ என்றைக்குமே நான் ஆர்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட 20வது வயதில் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஆர்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்லாம் தெரியாது. என்னோட காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நான் பெயிண்டிங் தான் வரைஞ்சேன். பெயிண்டிங் வரைகிறவனா தான் உள்ளே இருந்திருந்தேன். ஆனால் ஃபிலிம் பார்த்தோன்னே எனக்கு வந்து அதோட பயங்கர பவர்ஃபுல் டூலாக எனக்கு வந்து அது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாட் ஒன்லி ஃபிலிம், அப்புறம் இப்போ கவிதை எழுதுறதா இருக்கட்டும், நாவல் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை அது மாதிரி எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓவியர்கள், அது மாதிரி புகைப்பட கலைஞர்கள். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ஸ்பேஸில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவர்கள் பல போரை நிறுத்துவதற்கான ஆயுதமாக இருந்திருக்கிறாங்க. பல மக்களை வந்து தீவிரமாக அதிகாரத்துக்கு எதிராக, பாசிஸ்டுகளுக்கு எதிராக கிளந்தரக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுச்சு. அண்ட் மக்களோட ரொம்ப நெருங்கிய உறவும் இருக்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஆர்ட் வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக ரிலேட் பண்ணுது, அவங்கள யோசிக்க வைக்குது, அவங்களுடைய தொடர் சிந்தனையிலேருந்து மாற்றி வேற ஒரு நல்ல முற்போக்கான விஷயங்களை நோக்கி நகர்த்துது அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஆர்ட் ஸ்பேஸை வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் பல கலை வடிவங்களை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மக்கள்கிட்ட இந்த ஸ்பேஸை மக்கள்கிட்ட ரிலேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை முதல்ல குறைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம் யோசிச்சு ஓவியம் எக்ஸிபிஷன், பெயிண்டிங் எக்ஸிபிஷன் அண்ட் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் அண்ட் ப்ளே டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரித்து வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் லிட்ரரி ஃபெஸ்டிவல். ஸோ இப்படி பண்ணுறப்போ ஸோ ஒவ்வொரு ஆர்ட்லேயும் இருக்கிற கலைஞர்கள் முக்கியத்துவம் பெறுறாங்க. அவங்க பேசுறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் பல வடிவங்களில் இது ஒரு விவாதமாக மாறுது. வெறும் இப்போ என்னென்னா காஸ்ட் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு குழுவினருக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனைன்றதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறோம் நம்ம. இது சொல்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ரொம்ப சாதாரணமான விஷயம் அது ஆக்சுவலி. பட் ஆனால் நம்ம அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கைகள் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைகளை உடைக்கிறதுக்கு இவ்வளோ நமக்கு வந்து தேவைப்படுது. அது ஓணம் ஃபெஸ்டிவல் மூலமாக இத்தனை ஆர்ட் ஃபார்மை பயன்படுத்துகிறது மூலமாக சாத்தியப்படுத்த முடியும். உங்களால் நான் வந்து நம்புகிறேன். நிச்சயமாக நம்மளால் வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ சிந்தனை மாற்றம், ரசனை மாற்றம்
மாற்றம்னு சொல்லிட்டு தோழர் வந்து சொன்னால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன சினிமா எடுக்க போகிறோம் அப்படின்றத யார் சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ட்ரெண்டுன்ற ஒரு ஒரு வகைமைக்குள்ளே வந்து நம்ம திருப்பி போய் மாட்டிக்கிறோம். இப்போ நம்ம பசங்க எல்லாருமே வந்து ஃபிலிம் இப்போ வந்து படம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னென்னா சமீபத்தில் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா இப்போ வேறு மாதிரி ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணவங்க கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ ரென் கூக்லருடைய ஃப்ரூட் வெலிசேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அவர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல. அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட் வெலிசேஷனில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ரொம்ப உயிரா பயங்கரமா எடுத்திருப்பாரு. அது பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பாக்குறப்ப நமக்கே நெஞ்சு பயங்கர பெயினா மாறிடும். பட் அவரு தான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ ஒரு ஒரு வேஸ்டான ஒரு அங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்காரு பாருங்களேன். ரென் குக்லரை தயவு செஞ்சு நீங்க வந்து பார்க்கணும். அவரோட கான்ஃபிடென்ட், அவரோட லாங்குவேஜ் கூட இன்னைக்கு வரைக்கும் மாத்தல அவர். நீங்க நீங்க ஆஸ்கர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பேசுற அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அது செம ஸ்டைலா இருக்கும். பட் ஆனா அது என்னன்னா ரொம்ப கலோக்கியலானது. அந்த டைலாக்டே ரொம்ப வந்து என்னன்னா பிளாக்ஸோட டைலாக்னாவே ரொம்ப இழிவானது. பட் ஆனால் அவர் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பயங்கர கெத்தா ஸ்டைலாக அப்படி போயிட்டு இவனை கூப்பிட்டு அந்த ஆக்டரை கூட நிற்க வச்சு அந்த அவார்டு வாங்கி அப்படி நின்று அவன் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு வந்து என்னோட கல்ச்சர் அப்படின்றது வந்து அது ஒரு லெகசி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அது வந்து அது 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 எங்களுடைய சொத்துன்னு சொல்கிறாரு. அந்த கல்ச்சர் வந்து என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சின்னஸ் படத்தோடைய ஒட்டுமொத்த உரிமத்தையும் அவரு ஹோன் பண்ணுறாரு. இது என் படம், நான் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு ப்ரொடியூசர் கூட நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிறாரு. இது ஏன்னா எங்களுடைய சொத்து, கருப்பர்களுடைய சொத்துன்னு சொல்கிறாரு. அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ வந்து அது அவர் என்னோட சொத்து, என்னோட சொத்தை நான் உடம்பு. அந்த படமும் அதுதான் பேசுது, அப்ராப்ரியேஷன் பற்றி பேசுது. அதாவது கலை வந்து எப்படி நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, இதை எப்படி வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது வந்து அது ஒரு உன்னதத்தை வந்து நம்ம எப்படி வந்து கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த படம் வந்து பேசுது. அண்ட் ரென் குக்லரு அமெரிக்கா அவருக்கு பிளாக் பேந்தர் மாதிரியான பயங்கரமான ஒரு படம் எடுத்தவர் சின்னஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாருல்ல. ஸோ அது ட்ரெண்டு கிடையாதுல்ல அது. அப்போ அவர் நம்புகிற ஒரு சினிமா, நம்புகிற வாழ்க்கையை, அவருடைய ரசனை இருக்குல்ல, அந்த ரசனை வந்து இன்னைக்கு உலகெங்கும் கொண்டாடுற ஒரு ரசனையாக எப்படி மாறுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது இதுதான். இந்த ட்ரெண்டோ இந்த ட்ரெண்ட் செட்டோ இல்லை வந்து இங்கே நடக்கிற இந்த சந்தை உலகத்தில் இருக்கிற சினிமாவுக்குமான ஒரு இடம் இருக்குல்ல, அது இல்லாமலே நம்மளால் வந்து புழங்க முடியும், இல்லாமலே நம்மளால் வெற்றி அடைய முடியும். நம்முடைய சொல்ல விரும்புகிற கருத்தோடைய அந்த உயிர்த்தன்மையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த சினிமா மொழியை நம்ம சரியாக கற்றுக்கிட்டோன்னா நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடப்படுகிற ஒரு சினிமா நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா இங்கே மக்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கிறாங்க. இப்போது என்னதான் நான் வந்து ஒரு தலித்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும், நான் மேடைக்கு நான் தலித் நான் சொல்லிக்கிட்டாலும் புரியுது அவங்களுக்கு. நான் அப்படி சொல்கிறதன் மூலமாக கூட எனக்கு வந்து நிறைய ஒதுக்குதல் நிகழலாம். ஆனால் தியேட்டரில் அப்படி ஒரு ஒதுக்குதலை நான் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். அப்படி இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, என்னோடய படங்கள் இவ்வளோ வெற்றி பெற்றிருக்க முடியாது, என்னோடய ப்ரொடக்ஷன் படங்கள் இவ்வளோ வந்திருக்க முடியாது. இதில் பாதி பேர் வந்து என்னுடைய தயாரிப்பில் வந்தவங்க தான். ஸோ அதனால் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை பேசுகிறவங்களுக்கு எதுக்கு பயம்? நம்ம உண்மையை தான் பேசுகிறோம், பொய்யை பேசுறது இல்லை இங்கேல. ஸோ அதுதான் என்னுடைய மிகப்பெரிய தாட்டே. ஸோ அதனால் நான் என்ன உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ இந்த ஃபெஸ்டிவலை, ஸோ இந்த மாதிரியான ஸ்பேஸை, ஸோ இப்படி ஒரு மூமெண்ட்டை இல்லை இப்படி ஒரு டிஸ்கஷனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோம், எந்த சினிமாவை நம்ம கட்டி எழுப்ப போகிறோம், எந்த சினிமாவை மக்களுடைய ரசனையாக நம்ம மாற்ற போகிறோம். மக்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இங்கே பராசக்தியும் பார்த்தாங்க, உதிரி பூக்களும் பார்த்தாங்க. அண்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிக சீரியஸான ஃபிலிம்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு. வீடு வந்து பார்த்தாங்க இங்கே. அண்ட் வந்து அவ்வளோ சீரியஸான படங்கள் எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு நம்ம ஒரு கேள்வி தமிழ் சினிமா மக்கள் ரசிகர்கள் மேலே வைக்கிறப்போ அவங்க என்றைக்குமே இப்போது நம்ம மாதிரியான திரைப்படங்களை வந்து கைவிடுறதுக்கு அவங்க தயாராகவே இருந்ததில்லை. அவங்க கிட்ட நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்ற சினிமா ரசிகர்களோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த நம்பிக்கையோடு அந்த ஃபெஸ்டிவல்ஸ் உருவாக்குற இந்த எண்ணத்தையும் அந்த சிந்தனையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு அதாவது நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு 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 சிந்தனை மாற்றத்தை, ஒரு பெரிய ரசனையை, ஒரு சினிமா சார்ந்து திரை சார்ந்து இல்லை வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்ட் ஸ்பேஸ் சார்ந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டிதான் இந்த கூகை திரைப்பட இயக்கம் நீலம் கல்ச்சர் சென்டர் இணைந்து உருவாக்குற இந்த ஃபெஸ்டிவல், பிகே ரோசரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய நோக்கம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன்.
அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறதுல. அண்ட் அசீஸ் ஃப்ரேம்ஸி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து எங்களோட சேர்ந்து இந்த நிகழ்வை எங்களுக்கு பண்ணுறதுக்காக ஒத்துழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு அருண் கார்த்திக் என்னுடைய நன்றி. கியூரேட்டராக ரொம்ப பிடிவாதமான ஒரு கியூரேட்டர் அவர். ஆக்சுவலி நான் கூட ஏதாவது சில படங்கள்லாம் போடலான்னு சொன்னால் கூட இல்லை நம்ம இந்த ஸ்பேஸை இப்படியே கட்டி எழுப்பணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா தமிழ் சூழலில் இப்போ காஞ்சனி மாதிரியான திரைப்பட இயக்கங்கள் ரொம்ப சீரியஸான ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாப்புலராக இங்கே தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இங்கே வந்து வேறு சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் நடக்குது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய தரங்களும் இல்லை ஃபிலிமும் இல்லை அதில் நடக்கிற அரசியல் குளறுபடிகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஆரோக்கியமான நல்ல விவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய மிக முக்கியமான திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்களை ஒளிபரப்பக்கூடிய ஒரு நல்ல ஃபெஸ்டிவலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வளர்த்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நம்மளுடைய விருப்பமாக அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வரும் காலங்களில் நிச்சயமாக அப்படி மாறும். ஸோ அதனால தான் இந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவார்ட் தரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் அப்புறம் வந்து பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரிக்கும் அப்புறம் ஷார்ட் ஃபிலிமுக்கும் வந்து நம்ம வந்து அவார்ட் தரலாம், திரைக்கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் இது நிறைய விரிவடையணும், நிறைய தளங்களில் நிறைய கலைஞர்களுக்கு வந்து அவார்ட் தரணும், அண்டு நிறைய படங்கள் வரணும். இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்டு இந்த நிகழ்வை எங்களோடு சேர்ந்து ஒத்துழைச்சி பண்ணுற நீலம் மற்றும் கூகை அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் உடன் ஒத்துழைக்கிற அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் பீம்.